Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மத்தேயு 6:33 அதிகாரத்தை 6ஆம் அதிகாரம் 33 வசனத்தை படிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தாவே, நீர் பரிசுத்தர். ரேலே ரே மஹா செந்தலே பஹாஷியாராசே பிரஹாந்திரி ஃபீக்லே ஷீக்லே பிரஹாந்தோரோஷே மனனேக்லே பஹாந்தோரோஷே பிரசாந்தோலோஷியாரஹாசே. பரலோக பிதாவே, நீர் எங்களிடத்திலே இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தையை கொண்டு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. இரவெல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீரே, நன்றி. இந்த புதிய நாளை தந்ததுக்காய் நன்றி. ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், எங்கள் சிந்தனையை ஆயத்தப்படுத்தும். மாசேகே லிஹாந்தோரோஷியாரா ஆண்டவரே, நீர் எங்களை சுத்திகரிப்பீராக. எங்கள் இருதயத்தையும் சிந்தனையையும் ஆண்டவரை சுத்திகரிங்க. ஆண்டவரை, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசுங்க. உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறீர். Lord, speak with us. Open our hearts. Help us to understand the secrets of the kingdom of God. Thank you, Jesus. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Rodo sheke lihase. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Masandoro sheke liarash. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கேருபீன்கள் சேராபின் மத்தியில் வீற்றிருக்கிற தேவன், அவர் பரிசுத்தர். லேசேகே லீப்ரஹாண்டோஷ் ராஜீண்டலே ஹாசியாராஷ் எலிப்ரோ சேகே லேஷே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bible to Matthew chapter 6 verse 33. Masando robo sheke turehele mahandorosh rasahile alyangra hasike mere hasiarash prahandoro shekete. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹalleluya. தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேச வேண்டும் என்றுதான பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். ஸ்பீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீ என் ஜனங்களுக்கு நீ சொல்லு. தேவ ஜனமே, கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அது மிகவும் உண்மையுள்ளது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமி எப்படி உண்மையா இருக்கிறதோ நீங்க பார்க்க முடியறதோ, மரம், செடி, கொடிகள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடிகிறது உண்மை என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யமும் உண்மை. காணக்கூடாதவைகளிலிருந்து காணக்கூடியவைகள் தோன்றிற்று. நம்முடைய தேவன் அவர் ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறார் சிங்காசனத்திலே. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திலே
பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம். We are called to be kings and priests. நாம் கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா மனிதர்கள், எல்லா மிருகத்தையும், எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் அவருடைய ஆவியினாலே அவர் சுவாசத்தை ஊதவில்லை. மிருகங்கள் உண்டாக்குறது என்று சொன்னார், சமுத்திரத்தின் மச்சங்கள் உண்டாக்குறது என்று சொன்னார், உண்டாயிற்று. தேவ தூதர்களையும் அவர் உண்டாக்கினார். தேவ தூதரிடத்திலே தேவனுடைய ஆவி கிடையாது. ஆனால் மனுஷனிடத்திலே மாத்திரம்தான் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தமது நாசியின் சுவாசத்தை ஊதினார். That means அவருடைய சுவாசம், அவருடைய ஆவியை மனிதனுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த மனிதன் மற்ற எல்லா ஆவிகளை விட மேலானவன். இந்த மனிதன் எல்லாவற்றை விட அவன் உயர்ந்தவன். எல்லா ஆவிகளும் மனிதனுடைய ஆவிக்கு கீழ்பட்டிருக்கிறது. இந்த ஆவியோடு கூட தான் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஐக்கியம் கொள்கிறார். நீங்களும் நானும் ராஜாவாக, நீங்களும் நானும் ராஜாக்களாக இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to dominion over this world, to have authority over all the creation of the Lord. நீங்களும் நானும் கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்த பொழுது அவர் எப்படி வந்தார்? How he came? அவர் எப்படி வந்தார்? மனிதனுடைய சாயலிலே வந்தார். அப்படி என்று சொன்னால் தேவன் அவருடைய சாயலின்படியே மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனாகி கர்த்தர் விழுந்து போன தூதர்களுக்காக தன்னுடைய ஒரே பிரான குமாரனை கொடுத்தாரா? அல்லது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அவருடைய குமாரனை கொடுத்தாரா? தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let our eyes be opened in the name of Jesus. விழுந்து போன தூதர்களுக்காக அவர் மரிக்க தன்னுடைய குமாரனை கொடுக்கவில்லை. அல்லது ஏதோ ஒரு மிருகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் மரிக்கவில்லை. தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்த மனிதனுக்காக அவரை இந்த உலகத்திலே தந்தளினார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே நமக்குள்ளே ஜீவனை அவர் கொடுத்திருப்பதினாலே நம்முடைய ஆவி எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானதா இருக்கிறது. தேவ தூதர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஏன் தெரியுமா? தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். You are in the image of the Lord Almighty. நீங்களும் நானும் தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த மனிதனை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். மனிதனை அதிகமாய் நேசித்து தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்து இந்த முழு பூமியையும் அவனுடைய கரத்திலே கொடுத்து ஆளுகை செய்ய கொடுத்தார். ஆனால் மனிதன் இந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் இழந்து போன அதிகாரத்தையும் நாம் இழந்து போன நம்முடைய ஸ்தானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்பிய மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் வேலைக்காரர்கள் அல்ல. We are not servants. We are not of this world. We are spirits. நாம் ஆவி உடையவர்கள், தேவனுடைய ஆவி உடையவர்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you.
நீங்கள் பூமியின் ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி உங்களுக்குரிய ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் வரும்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபமாவது, சொல்லிக் கொடுத்த ஜெபமாவது, பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ரபா ஷாகா துரபா ஷியாரா. Can someone say big hallelujah? Can someone say big hallelujah? Le sekeli rahanosh. Rahinian dorobosh sekelish. Can someone say big hallelujah? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை தேடுவதற்கு, தேவனுடைய சிந்தனை உடையவர்களாக இருப்பதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are not an ordinary person. You are having a king's spirit. தேவ ராஜ்யத்திற்குரிய கர்த்தாதி கர்த்தருடைய ஜீவ சுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் சொல்லிய காரியம் எல்லாம், நீங்கள் 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடைய பரலோகத்திற்கு போவதற்கு வாசி. பரலோகத்திற்கு போவதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க, இச்சையோடு பார்க்காதீங்க. உன்னிடத்துல ஒரு அங்கியை கேட்டா 2 அங்கியும் கொடு. There are laws of the kingdom of God. இந்த பூமியை நாம் வாழ்வதற்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதே போல பரலோக ராஜ்யத்திற்கும் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. There are laws. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி கொழுக்கி மடியில் சரிந்து விழும்படி கர்த்தர் செய்வார். நான் உனக்கு மன்னித்தது போல நீ பிறனுக்கு மன்னி. உன்னை நேசிக்கிறவர்களை நேசிப்பாயான உனக்கு லாபம் என்ன? உன் சத்துருக்களும் அப்படியே செய்கிறார்களே. உன் சத்துருக்களை நேசிகள். உங்களுக்கு தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள். உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதியுங்கள். உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனுக்கு 2 மைல் தூரம் போ. உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தை காண்பித்துக் கொடு. இப்படி என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஒத்து போகவில்லை. ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக இருப்பதினாலே நாம் அந்த கட்டளைகளை நாம் கைக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to obey the laws of the kingdom of God. சீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்து பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். சீஷர்களும் பட்டணங்களில் போய், கிராமங்களிலே போய் இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டு வியாதியஸ்தர்களையும் பிணியாளிகளையும் பிசாசுகளையும் துரத்தினார்கள். சீஷர்கள் வந்து, ஆண்டவரே, எங்களுக்கு பிசாசுகளும் வியாதிகளும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது குணமாகிறது என்று சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி சந்தோஷப்படுங்க. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்க சந்தோஷப்படுங்க. Dear people of God, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள், எல்லாமே ஓகே. ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோமா? Are we doing the will of the Lord? Are we doing the will of the Father? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் தேவ ராஜ்யத்தின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தானியேல் பாபிலோன் தேசத்திலே அடிமையா இருந்தான். தானியேலை இஸ்ரவேலிலிருந்து அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போனார்கள். தானியேலோ என்றால் எருசலேமை நோக்கி தன்னுடைய பலக்கணிகளை திறந்து அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே 3 வேளையும் ஜெபிக்கிறார். அப்படி என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். தானியேல் பாபிலோனில் உள்ள நேபுகாத் நேசார் அரண்மனையிலே ஒரு பெரிய மந்திரி உத்தியோகத்தில் இருந்தாலும், பெரிய பிரைம் மினிஸ்டர் பொசிஷன் இருந்தாலும், தானியேலுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவிற்கு அவன் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த இடத்திலேயும் தானியேல் கொடுத்து கொண்டிருந்தான்.
அதனாலே தேவனுடைய ராஜ்யம் தானியேலுக்கு அனுக்கிரகத்தை செய்து கொண்டிருந்தது. தானியேலுக்கு விரோதமாக முறுமுறுத்து அவனை பழிவாங்கி கொலை செய்யும்படிக்கு ஒரு கூட்டம் எழுந்தது. People rose to kill Daniel. People rose to destroy the life of Daniel. ஆனால் பரலோகம், தேவ ராஜ்யம் தானியேலுக்கு தேவ தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. சிங்கத்தின் வாயை தேவ தூதன் எப்படி கட்ட முடியும்? ஏனென்றால் தானியேல் பூமிக்குரிய ராஜாவிற்கு பயப்படவில்லை. தானியேல் பயந்தது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஒரு ராஜன் ஒருவருக்கே. இன்னைக்கு நீங்க எதற்காக நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? To which kingdom you are working? எந்த ராஜ்யத்திற்கு நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஒரு ராஜ்யத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க செவி கொடுக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டு விலகும் பொழுது you are disobeying the Lord's commandments. அப்படி என்று சொன்னால் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை என்று நீங்கள் சொல்லுகிறீங்க. Hallelujah. Can someone say hallelujah? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நாம் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திலே நமக்கு அவர் பெரிய இடங்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கடுகு விதை எல்லா விதைகளை விட சிறியதா இருக்கிறது. ஆனால் அந்த கடுகு விதை விதைத்து அது முளைத்து செடியாகி அது வளரும் பொழுது சகல பறவைகளும் வந்து அந்த செடியிலே வந்து கூடு கட்டுகிறது. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யமும் கேட்பதற்கு அது சின்னதா இருக்கலாம். பிரதர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி. கடுகு விதைக்குள் இருக்கிறதான செடியை நீங்கள் பார்த்தீங்களா? You are seeing the outer surface of the seed, mustard seed. Have you seen the plant inside the mustard seed? நீங்கள் கடுகு விதையை மாத்திரம் பார்த்தீங்க, அதற்குள்ளே இருக்கிறதான அந்த செடியை பார்த்தீங்களா? மகா பெரிய செடியை பார்த்தீர்களா? You never seen, you cannot see. உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடுகு விதையை நீங்கள் மண்ணிலே புதைத்து வைக்கும் பொழுது அந்த விதையானது அது முளைத்து எல்லா செடிகளை விட மகா பெரிய செடியாய் முளைத்து அதிலுடைய கிளைகளிலே பறவைகள் வந்து கூடு கட்டுகிறது. இந்த கடுகு விதையை போலதான் தேவ ராஜ்யமும் உங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்டால் அது முளைக்க ஆரம்பிக்கும், அது வளர ஆரம்பிக்கும். It started growing in you. அது வளரும் பொழுது உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். எப்படி அந்த செடியை நோக்கி பறவைகள் வந்து கூடு கட்டுகிறதோ அதே போல உங்களை தேடி ஜனங்கள் வந்து ஜெபிப்பதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காகவும் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுவதை அனுபவிக்குவதற்காகவும் உங்களிடத்திலே வருவார்கள். சாதாரணமாக இருக்கிற கடுகு விதை எப்படி இப்படிப்பட்ட பெரிய செடியாக முளைக்கிறது? தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ளே கடுகு விதை போல தேவ ராஜ்யம் விதைக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அது முளைத்து பெரிய மரமாகி அதன் கிளைகளிலே ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டி அதை தங்கும். நாம் பரலோக ராஜ்யத்தை கண்களால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி நாம் நம்பாமல் இருந்து விட வேண்டாம். கடுகு விதைக்குள்ள இருக்கிற செடியை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி கடுகு விதையை நாம் குறைவாக எடை போட்டு விட வேண்டாம். கடுகு விதைக்குள்ளே ஒரு பெரிய செடி ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கிளைகளிலே பறவைகள் வந்து கூடு கட்டும். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே விதைக்கும் பொழுது அது ஒரு பெரிய மரமாக முளைத்து உங்களிடத்திலே ஜனங்கள் ஓடி வருவார்கள்.
கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ தூதர்களை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. You are activating the angels which the Lord has given you. Hallelujah. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know that you have an angel for you to protect you and to minister to you? எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know you have an angel? உங்களுக்கு ஒரு தேவ தூதன் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? La hasikele barahandoros மெலீரியா ஹசகே மேருடோஷ். உங்களுடைய தேவ தூதர்களை நீங்கள் அப்படியே கட்டி வைத்திருக்க முடியும். அப்படியே அவர்கள் சாதாரணமாக இருக்க முடியும். அதே போல உங்க தேவ தூதர்கள் உங்களுக்காக பிதாவுடைய சமூகத்திலே போய், கர்த்தருடைய சமூகத்திலே போய் உங்களுக்காக பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய ஜெபத்தை பொறுத்துதான். Whenever you pray, the kingdom of God, தேவ ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்காக பதில் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்காத நேரத்திலே உங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. உங்களுடைய தேவதூதர் சும்மா இருப்பாங்க. But when you pray, raketele mantoroshe prasandali bahasikara hasiara lehandoro, இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் உங்களுக்காக அவர்கள் சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்திலே போய் விண்ணப்பங்களை, அதற்குரிய பதிலையும் பெற்றுக்கொண்டு வருவார்கள். தானியேல் அவன் ஜெபிக்கிறான். 10ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கும் பொழுது தானியேல் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கும் பொழுது காபிரியேல் தூதன் சொல்கிறார், தானியேலே நீ ஜெபித்த உடனே நான் பதிலை கொண்டு வந்து விட்டேன். ஆனால் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். மிகாவேல் வந்து என்னை விடுவித்து இந்த பதிலை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி என்ன சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி பதிலை கொண்டு வருகிறார்கள். ஏன் தேவ தூதர்கள் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து குமாரனாய் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளைகளாக ஆபிரகாமின் சந்ததியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்து கொண்டே இருக்கும். When you don't pray, you are blocking the blessings of the Lord. When you don't pray, you are making your angels to stop in one place and you are making them idle. நீங்கள் ஜெபிக்காத நேரத்திலே உங்களுடைய தேவ தூதர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தி வைக்கிறீர்கள். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை நாளங்கள் வழியாக ரத்தம் வருகிறது. வேர்வை நாளங்கள் அது உடைந்து ரத்தம் வருகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தேற்றுவதற்காக தேவதூதன் இறங்கி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். தேவதூதன் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். அப்படி என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வருவார்கள், இறங்கி வருவார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய காரியங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த காரியங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் விடுதலை வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு உயர்வு வேண்டுமோ, இன்றைக்கு தேவ தூதர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வேலை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Your angels start working for you in the name of Jesus. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பலிக்கும். Those who believe,
2 கூட்டம் ஜனங்க இருப்பார்கள். ஒரு கூட்டம் விசுவாசிப்பார்கள், ஒரு கூட்டம் விசுவாசிக்க மாட்டார்கள். நீங்கள் விசுவாசிக்கிற கூட்டத்தில் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். The kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். அவர் வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். லேகோஃபா ரஹானா சேகெலிஷியா ரமாந்தோஷ் பிரமேலே சேகு வேலேடுஷ் கிரிமிஹா சம்ருடோஷ். The kingdom of God is inside you. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் பேசுவார், உங்கள் ஆவியிலே பேசுவார். ரஹந்த லேகே பேசியாந்தரோஷ் லே ரமாந்தலோ செம்ருஹாசியாராஷ். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அப்படி என்று சொன்னால் அவர் உங்களோடு இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. You are walking and you're taking the kingdom of God with you. உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளைப் போல, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒருவனை போல பார்ப்பார்கள். உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், அவருடைய அன்பு வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும். Because you're carrying the kingdom of God inside you. நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்க. அவர் என்ன வேலைக்காரரா? God is not a servant. கர்த்தர் நமக்கு வேலைக்காரர் கிடையாது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு பணிவிடையின் ஆவிகளை கொடுத்திருக்கிறார், தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். The ministries of angels. இன்னைக்கு உங்க தேவ தூதர்களை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. You activate your angel. உங்களுடைய ஏஞ்சலை நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. எனக்காக ஜெபிங்க பிரதர், ஃபைன், ஒரு நாள் ஜெபிக்கலாம், உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க ஜெபிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எங்கே? Where is your spirit? விசுவாசம் கேள்வினால் உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே விசுவாசம் இன்றைக்கு உண்டாகட்டும். உங்களுக்குள்ளே விசுவாசம், பக்தி, வைராக்கியம் உண்டாகட்டும். ராதுலேகே மேசியாரவாசே பிரகிலா ஹஃபெலினா ஹாந்தோரோஷ் ராசாந்தோரோபோஷ் ஷாங்கலீகரேஷ். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரியட்டும். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் கொழுந்து விட்டு எரியட்டும். உங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியட்டும். உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யத்தின் சிந்தை இருக்கட்டும். உங்கள் பொக்கிஷங்களை பூமியை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே பூச்சியும் துரும்பும் அழித்துவிடும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து கர்த்தர் சொல்கிறார். அங்கே பூச்சியாவது துருவாவது திருடர்களாவது கண்ணமிட்டு திருடுவதில்லை. Where is your heart? Where is your heart? நீங்க எந்த சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீங்க? பரலோக சட்டத்தை கீழ்ப்படிந்தால் இந்த பூமியில் இருக்க எல்லாவற்றையும் நீங்கள் கீழ்ப்படிவீங்க. Seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேடுங்கள், முதலாவது தேடுங்கள். எந்த சூழ்நிலையானாலும் சரி, நாம் தேடுவதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு உதவி நாம் முயற்சி செய்வோம். கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு சோர்வு வருகிறது, ஜெபிக்க முடியல, என் தூதர்கள் எல்லாம் நான் அப்படியே கட்டி வைத்திருக்கிறேன். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் தடைகள் விலகும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணும்? வாய்களை திறந்து கேட்கணும். அநீதியான ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி இடத்தில் ஒரு விதவை போய் எனக்கு நியாயம் வேணும் என்று சொல்லி அவனை தொந்தரப்படுத்தி கொண்டே இருக்கிறான்.
இந்த அநீதியான நியாயாதிபதி அவன் பார்க்கிறான், இவள் என்னை விட மாட்டுகிறாள், இடத்துல நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், நான் இவளுக்கு நியாயம் செய்யட்டும் என்று சொல்லி அந்த விதவைக்கு நியாயம் செய்கிறான். நீதி உள்ள நியாயாதிபதியாகி நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு நீதிபடி நியாயம் தீர்க்க மாட்டாரோ? நீங்கள் ஜெபிப்பதை அவர் கொடுக்க மாட்டாரோ? இன்னைக்கு நாம் ஜெபிப்பது, ஆண்டவர் இதை செய்யுங்க, ஆண்டவர் இதை கொடுங்க, ஆண்டவரே சொல்லி நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் கர்த்தரோடு கனெக்டடா இருக்க வேண்டும். We need to be connected with the Lord. Meruda seke lishiaras marodosh zandali bere shikiliara hase. கர்த்தரோடு கூட நாம் கனெக்டடா இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த மெசேஜ் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே, உங்களுடைய சிந்தனைகளே ஒரு தெளிவு உண்டாகட்டும். தேவ ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க வந்திருப்பார் என்று சொன்னார். தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக அவதரித்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியம் என்று பார்ப்போம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவ தூதர் இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு நாம் சோர்ந்து போகாதிருப்போம். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். காலையில் எழுந்தவுடனே, அதிகாலையில் எழுந்தவுடனே நீங்க தேட ஆரம்பிங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார். நான் தேவ ராஜ்யத்தை தேட போகிறேன் என்று சொல்லி யாராவது நீங்க சொல்லுவீங்க என்று சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I would like to pray for you. Le sandali bahasiarash rasiala hamrodosh maradala hasekias lekle benesh shekeli ruhan sefeyash mehli ruhasengali gurosh randa liga hasekias el brodo shangda liga zein rasando lebeshi kaileshia marudo seke merudo shangda libra haze zandurogabo sheke tili kofiara hanosh. You belong to the kingdom of God. Eruda seke lishe. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் மறந்து விடாதீங்க. மாசேகே மெனேஷியாராஸ். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொன்ன ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறேன். மேரு காலா ஹாசி கேலேஷ். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவ தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே போய் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வாங்கி கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். You are created in the image of the Lord. You are extraordinary being. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுடைய சாயலின்படி இருக்கிறதை தேவ ராஜ்யத்திலே நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருப்பீங்க. பரலோக பிதாவே, இந்த அருமையானது காலை நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். தானியேலோ என்றால் அடிமையாக கொண்டு போகப்பட்ட போதிலும் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதனாலே தேவ ராஜ்யம் அவருக்காக வேலை செய்தது. ஒருவனும் தொட முடியவில்லை. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த 33 வருடத்திலே தேவ ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் நீர் பிரசங்கித்து அதிகமான காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. ஓமைகளால் பேசினதுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்ததுக்காக நன்றி. Help us to pray always. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு ஜெபிப்பதற்கு கிருபை கொடுப்பீராக. இந்த மெசேஜை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு பக்தி, வைராக்கியமும் ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் பிறக்கட்டும். அவர்கள் உமக்காக வைராக்கியமாய் எழும்ப, உமக்காக தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க உதவி செய்வீராக. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே,
என்பதை உணர்ந்து மாரோட்டோ சன்பலி சிகாலே எப்ரூஷியாக்த லீப்ரோஹாந்தோரோஷ் நீர் உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உன்னை நாம மகிமைப்படட்டும், உன்னை நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிறவர்கள், மனம் முறிந்து பலவிதமான கவலைகளினாலும் கடன் பாரங்களினாலும் வந்திருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி, குறைகளை நிறைவாக்குவதற்காய் நன்றி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள். நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. God bless you. Masele mahandorosh lebradosh shandali bahasiara rodoroshe masendele beshiarash zengule beshi kelema rahasiara. God bless you. Rakaturoboshe Marudo Sandali Barahase Marudo Shangdali Hase. Hallelujah, Hallelujah. Katan Allabar. God is good. Maroto Sekamerish Lahineka Zivene Maharudoshe Prasando Lobo Shiarase Mahulegra Haze Marudo Shang the Libahas. Hallelujah. God bless you. Le Redish. Hallelujah. Thank you, Jesus. God bless you. God bless you. Leira Handorosh. Ruhendelebe Shikeliarash. Liha Semele Shikeliar. Prasiarash. Meruda sang the Libra Haze Rahando Robo Sheke tu Rahase. God bless you. God bless you. வந்த ஒவ்வொருக்காய் நன்றி. சிஸ்டர் ராகினி, ஜூடி, சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ், சிஸ்டர் பத்மாவதி, சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் மது, சிஸ்டர் ஜெனிஃபர், டியானா, சிஸ்டர் ஜெஸ்ஸி, சிஸ்டர் ஜெர்லின், பிரதர் ஆந்தனி லூஸ், சிஸ்டர் பிரமிளா லோபோ, சிஸ்டர் Princey, Sister Evangeline, Sister Jamuna Indu, Raha Dulekim, Brother David John, God bless you. Brother Rooney, God bless you. Laha Sando Rebeshi, Sister Santi, God bless you. Eska Mandalos, Sister Marian Samuel, God bless you. Lebeneshi Kalabando Roshe. We belong to the kingdom of God. We belong to the kingdom of God. Masangarazi Gelebeshia Esbeluda Hambrodoshe
Sister Dashita, God bless you. Thank you. Rahaduroshe Meludasikease Marodo Shang de Librahaze Prahasifiara Prasengeli Firia Hase Pradush Pratele Kinemendorosh. Sister Velu Chodi, God bless you. Sister Arul Chodi, God bless you. Ratha Leko Barahase. வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இனியிலிருந்து இதுவரைக்கும் கிரியை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டதிலிருந்து உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம் கிரியை செய்ய போகிறது. இந்த பூமிக்குரிய நியாயத்தையும் சட்டத்தையும் நீங்கள் மதிக்க தெரிந்த நீங்கள் பரலோகத்தினுடைய சட்ட திட்டங்களையும் நீங்கள் இனியிருந்து மதிக்க போறீங்க, ஜெபிக்க போறீங்க, பரலோகத்தினோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்க போறீங்க. ஹalleluya ஹalleluya ஜேனகே லிபாசியா. பாருங்க, இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் ஒரு புதிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல சாட் சிஸ்டம்ல கொண்டு வர முடியாது. ஆனால் நான் பிரயாசப்பட்டேன், ஜெபித்தேன். கர்த்தர் அந்த சாட்டை கூட அதை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னொரு வெப்சைட்ல, தேர்ட் பார்ட்டியில, அந்த வெப்சைட்ல லிங்க் எடுத்து அந்த யூடியூபை லிங்க் பண்ணி அதை கொண்டு வந்து இந்த சாஃப்ட்வேர்ல கொடுத்து இந்த சாட்டை கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ நாட்கள் பிரயாசப்பட்டேன். ஆனால் கர்த்தர் செய்கிறார் என்று சொன்னால், எனக்கு செய்கிற தேவன் உங்களுக்கும் செய்வார். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்கிறேன், நீங்களும் தேவ ராஜ்யத்திற்கு வேலை செய்யுங்க. தேவ ராஜ்யத்தில் நீங்களும் கனெக்டடா இருங்க. கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தில் கூட உங்களுக்கு அவர் உதவி செய்வார். If God can do that for me, then God can do it for you. Rahandolo shekeliara reheneshe. இந்த எல்லா செட்டப், இந்த யூடியூப், இந்த லைவ் பண்றது எல்லாமே ஒரே ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தூதர்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த தூதர்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. My angels are working and helping me to do this live. இதில் உள்ள காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு பணிவிடை ஆவிகளை கொடுத்திருக்கிறார். நான் தேவ ராஜ்யத்திற்கு என்று ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு அவர் உதவி செய்கிறார். சிஸ்டர் ரோஸ்மேரி, God bless you. சிஸ்டர் மேரி ஜோசப், சிஸ்டர் கிறிஸ்டலா குமார், பிரதர் நாகராஜ், God bless you. Lene teke li rudas sanda li hasse keriarash. Oh Yeshuve, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. God bless you. Thank you, Sister Jalen. God bless you. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. God bless you, Sister Bhavani, Sister Shaila Jaykumar, Sister Mallika, God bless you. கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எல்லா ஆவிகளை பார்க்கிலும் நம்மை கர்த்தர் மேலாக வைத்திருக்கிறார். லேக்ரா ஜேகே மாரோடோஷ் ரேலே மாசே
நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. God bless you. Blessed day. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Oh, shake it in me, shake it in Radhe ne shake it. Rodo she brahando ro shake it yarana. Rodo she re ne seke le re she. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Mashandorobo sheke toroshiara ebrushandaliko parakutele mandorosh prazingle feshiarase Lesetorosh Meliko Farodoshiara. இந்த அக்டோபர் 28வது நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடியாததும் முடியும்படிக்கும், மருத்துவர்களால் கைவிட்டதும் சாத்தியமாகும்படிக்கும், கடனினாலே மூழ்கி போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடன் பாரங்கள் மாறுவதற்காகவும், தேவாதி தேவனை தொழுது கொள்வதற்காகவும், தேவன ராஜ்யத்தில் நீங்கள் பங்காளராக இருப்பதற்காகவும், கர்த்தரோடு கூட இணைந்து இசைந்து இருப்பதற்காகவும் இந்த அக்டோபர் 28வது நாளிலே நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நான் பேசுகிறேன். I decree and declare in the name of Jesus. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவரை செவையாக்குவார். சகோதரியே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் மிகவும் விசேஷித்தமானவர்கள். You are so blessed people. நீங்களும் உங்கள் சந்ததியும் கர்த்தருக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்டு தாவீதின் சந்ததியை போல அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I decree and declare, உங்களுடைய அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் துறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. I speak in the name of Jesus. I decree and declare, உங்களுடைய சம்பத்தை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய பணத்தை அபகரித்தவர்கள் உங்களிடத்தில் மறுபடியும் கொடுக்கும்படிக்கு நான் பேசுகிறேன். Whoever has stolen your money, உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டவர்கள், உங்களுடைய பிசினஸிலே லாபத்தை வர முடியாதபடிக்கு தடுத்தவர்கள், எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கு நான் பேசுகிறேன். I speak, whatever has been stolen from you should be given to you double the time. உங்களிடத்திலிருந்து எதெல்லாம் திருடப்பட்டதோ, எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதோ இரட்டத்தனையாய் கொடுக்கும்படிக்கு நான் பேசுகிறேன். ராகேலீரோ ஃபியாந்தோரோ ஹாட்டலிஃப் ரஹாசே மெஹிலி கோஃபியாந்தோரோஷ். இயேசுவின் நாமத்தினாலே
இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய செழிப்பையும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பதற்கு, அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு தேவையான வழி வாசல்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி உண்டாகட்டும். Let your inner man grow day by day. Masendli fetu shikeliarase. Prasandli fahiseke. Mehni kofiarahadosh. Egrasa kuvele de shemenishiarase. Prandali ze. Prazude me kureshiara. Algarasangruvedesh. Mehli safaliarosh. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தீங்களோ, எந்தெந்த காரியெல்லாம் ஜெபித்து நடைபெறாமல் இருக்கிறதோ, இப்பொழுது நான் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன், அந்த காரியங்கள் உங்களுக்கு நடைபெறட்டும். I command the angels of the Lord. உங்களுடைய பாவ வாழ்க்கை இன்றையோடு முடியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Rakitu lefrahasias. I speak prosperity over your life. I speak abundance over your life. I speak the authority of the Lord over your life. I speak the kingdom of God should come upon your life. Esprota kefina handorosiara. Lesenari kelemaro handare. I speak your family will serve the Lord. I speak your husband. I speak your wife. I speak your children. I speak the children which are going to be born will serve the Lord in the name of Jesus Christ. Masando rebesiara. Your family will be saved. Your family will be saved by the Lord. Your children will serve the Lord. Your children will serve the Lord in the name of Jesus. Saka torokoboshe. Eprotake ila hamrudoshe. Melotos sandoreke nemeshiara. Exendali kofiandorose. You will walk victoriously. நீங்கள் ஜெயம் கொள்ளுதல் நடந்து போவீர்கள். உங்களுக்கு முன்னாக எல்லாமே உங்களுக்கு திறக்கப்படும். பேதுருவுக்கு முன்பாக சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. தேவதூதன் சிறைச்சாலை கதவை திறந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்கள் உங்களுக்குள்ளே உலாவட்டும், உங்கள் வீட்டிலே உலாவட்டும். உங்களுக்குள்ளே ஒரு புதிய பக்தி வைராக்கியம் கர்த்தருக்குள்ளே நீங்கள் முன்னேறுவதற்கு, அவர் சித்தத்தை செய்வதற்கு ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரியட்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிடத்திலே பற்றி எரிந்த அதே வைராக்கியம் உங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தால் பேசுகிறேன். எப்ரூச்சியா சியாஃபெலி ஹன்சகேலிஷ் மெஹ்லி ஃபஹாந்தோ ரோசியாரா எக்ஸெங்தலி ஃபஹாசிகேலிஷ் எஸ்ரூபுலோ சியாந்தோ ரோபோஷி கேலியாராசே ப்ராசிட்டலி ஃபஹாந்தோ ரோஷே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வெண்கல கதவுகள் திறக்கட்டும். இரும்பு தாழ்பால்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மேரியா செஃபெலிஷியா துரோஷ் எக்ஸாகெஃபிலியா ரோடோஷே. உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலூட்டாரா ஹாந்தோரோஷ் ப்ரூட்டாகேசே ப்ரூஷிகினி ஃப்ரஹாசே Pransendali frahaze mesatushi kelia sanfrudosh makuvenese marudosh zendoli fahaze eskili kufiara hamdorosh mashiando lebrahaze melotush Prasike ni mahandoroshiara raduleba nahandorosh marase ke pelishiara nase epruse felito shandali kufiara hase. பாரமான யாவற்றையும் கலைத்து போடுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கட்டும்.
என்னென்ன காரியங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பாரங்கள், பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிசினஸை குறித்து, வேலையை குறித்து உள்ள பாரங்கள், Esfilito prohalete que meneshikaras. Aliura hasekenias. Mesefaliandrose. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிறக்க போகிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மேஷோட்டா ராகே மேலேஷியாராசே Mesefalito usianga leisrahase. Eproda handorosh. Zengdolishi Estulifru handorosh. Prasiki fili rahasiarosh. Melatush. Mehelish. Exuvias. Masanku velitash. Ruhandeleke remenesh. Prazindili frihadosh. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொன்ன தேவன் உங்களுக்கு முன்னே தூதர்களை அனுப்புகிறார். யாக்கோபுக்கு பெத்தேலிலே தரிசனமான அந்த தூதன் உங்களுக்கு முன்பே இன்றைக்கு சென்று தரிசனமாகி உங்களுக்காக எல்லா ஏசாக்களையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். ஏசா உங்களை கொலை செய்யும்படிக்கு வந்தாலும் யாக்கோபின் தேவன் ஏசாவை விட்டிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். லாபான் உங்களை கொலை செய்ய வந்தாலும் யாக்கோபின் தேவன் லாபானுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி லாபானே யாக்கோபின் மீது கை வைக்காதே என்று சொன்னாரே. மாசோட்டோ பாராஃபுட்டோஷ் பிரகிலி ஃபிஹாந்தோ ரஹாலஸே ஃபெனேஷியாரா மேகலூடா ஹாசே எக்ரோகோஃபிலி கஃபினா ஹாந்தோரோஷே Pralisa faliara sheketosh. Prandala hafalisa fariano roshe. இயேசுவின் நாமத்தினால் எல்லா லாபானும் எல்லா ஏசாவும் உங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கும்படிக்கு வந்தால் உங்களை பார்த்து அவர்கள் பயந்து பின்னாக ஓடிவிடுவார்கள். ஏனென்றால் யாக்கோபின் தேவன், ஏனென்றால் யாக்கோபையோட ஒரு தேவதூதன் பெத்தேலிலே தரிசனமானானே. மாசாந்து ரோபோ சிகெலிரியாஸ் Megurevi lishikahile fiahase melotu shakule frahazo eseligo benesea நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கர்த்தரையை சேவிப்போம் என்று அறிக்கை செய்யுங்கள். எசலேகோ மராஹாசே we will serve the Lord with my family. I will serve the Lord. ராசெந்துலே கேரை கமாந்தோரோஷ். இன்னைக்கு தேவனுடைய தூதர்கள் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். Mascovila havila hadosh elikrovang rodoshi. சத்துருடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. Rakufelita hasekesh mahilisa galamandosh estefala tilu fiangar fila hasekash. Thank you, Jesus. An end has come. An end has come. Ruhantu robo shekelias. You are going to walk in the light. 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 Karofelita hamrudosh. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். இரும்பு தாழ்பால்கள் முறியட்டும். மாசாந்தோரோஷ் கெனியாஸ் எக்ரோவி லாஹாசே. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. எஸ்கவேலடா சம்ருடோஷியாக்தலிஃப ஹாந்தோஷ் எஸ்ஸெலிக்டே ஃபில ஹாந்தோரோஷ் எக்ஸிங்கலே பெசிகலியா சேகரோஷ். I speak the power of the Lord should touch you in the name of Jesus. Esaliga mandorobo shikatula haseresh Mehlisa mendorosh prasak viliase. Your family will serve the Lord. Your sacrifice to be honored by the Lord. நீங்கள் தியாகம் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். Whatever you sacrifice for the kingdom of God will be restored 100 times in your life in the name of Jesus.
நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. God bless you. God bless you. God bless you. Continue to pray for this ministry. கர்த்தர் இந்த ஊழியத்தோடு உங்களை இணைத்திருந்தார் என்று சொன்னால், இந்த ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலே நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you.